வெல்கம் பேக் டு தி சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக இட்லி கடை இதோடைய ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சார் அண்ட் அவருடைய அல்லக்கை மேனேஜரான ஸ்ரேயாஸ் 2 பேருமே ஒரு ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க சொன்னது அப்படின்னு பிஆர் டீமை வச்சு தனுஷ் சாரை அழிக்க பார்க்குறாங்க அப்படிமா சொல்லி அவங்க வந்து ஒப்பாரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி துருப்பிடியில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிஆர் டீமை அதிகமாக யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய தனுஷ் சார் தான். தனுஷ் சார் இது எந்த படத்துலேருந்து பண்ணுறாரு அப்படிமா தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த குபேரா, ராயன் அண்டு கேப்டன் மில்லர் இந்த 3 படத்துலையுமே அவர் மாட்டிக்கிட்டாரு. அதுலேயும் கேப்டன் மில்லர் படம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் லெவலில் இருக்குது, படம் பயங்கரமாக இருக்குது, தனுஷ்க்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தேன். உண்மையாகவே படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்தா கலெக்ஷனும் அந்தளவுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ரிவ்யூஸில் எல்லாருமே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 4 நாளுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேக் ரிவ்யூஸ் வச்சு கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. என்னதான் ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட படம் பார்த்துட்டு வெளில வர்றவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு படம் ஓடாது. ஸோ அதுக்கு வந்து கேப்டன் மில்லர் ஒரு உதாரணமான படம் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அயலான் படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு அதிகமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மக்கள் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அயலான் படம் அப்படிங்கிறது அதிகமாக பிக்கப் ஆகி இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 90 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. கேப்டன் மில்லர் விட அதிகமாகவே கலெக்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு படம் ஓடிடும் அப்படிங்கிறதுக்கு அயலான் அப்படிங்கிறது ஒரு சரியான உதாரண படமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தனுஷாருடைய ராயன். இந்த ஒரு படம் வெளிவரும் போது அந்த ஒரு படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா நீயா நானா ஷோ அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அதில் மூவி ரிவ்யூஸ் இந்த யூடியூபர்ஸ்லாம் வச்சு ஒன்று பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து தனுஷாருடைய சைட்லேருந்து கால் பண்ணி இந்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களை பணம் தரோம் அப்படிமா சொல்லி யூடியூபர்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே பேசினது அப்படிங்கிறது ஒரு யூடியூபர் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோவில் இது தனுஷார் தான் பண்ணார் அப்படிமா சொல்லி அவரே கன்ஃபார்மும் பண்ணியிருந்தார். ஸோ ராயன் படத்துக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே படம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா இல்லைனா அந்த ஒரு படத்தை மக்கள் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்கும் ஏகப்பட்ட ஃபேக் ரிவ்யூஸ் அப்படின்னு தனுஷார் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட்டு குபேரா படத்தை அப்போது சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் இந்த ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஐடியெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு படமே பார்க்க தெரியல, இந்த ஒரு படத்தை எல்லாத்தையுமே ஃப்ளாப் ஆக்குறாங்க அப்படிமா சொல்லிட்டு வேணும்னே அந்த ஒரு பழைய தமிழ்நாட்டு மக்கள் மேலே போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா குபேரா படம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு படத்தை தெலுங்கு டேரக்டர் எடுத்திருந்தார், நாகார்ஜுனா இருந்தார். அதனால் அந்த ஒரு படம் அப்படிங்கிறது தெலுங்கில் செம்மையாக ஹிட் ஆகிருச்சு. பட் தமிழ்நாட்டில் இந்த ஒரு படம் யாருக்கும் பிடிக்கல, அந்த ஒரு படம் ஓடவே இல்லை. ஸோ இந்த ஒரு உண்மையை அவங்க புரிஞ்சிக்காமல் தமிழ்நாட்டு மக்களை எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை படத்துக்கும் இதே தான் நடக்க போகுது. ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்து அந்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட தான் வைக்க போகிறாங்க. பட் நீங்கள் அந்த ஒரு படத்தையும் அதுக்கு வர்ற ரிவ்யூஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும், தனுஷார் இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்து தான் அவருடைய படத்தை ஓட வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி மாதிரி உங்களுக்கே அது புரியவும். அது மட்டும் இல்லாமல் தனுஷார் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் 30 பேர் 300 ஃபேக் ஐடி வச்சு வேணும்னே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்லி. ஸோ அது வேறு யாரும் படலை, நம்மளுடைய தனுஷார் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை இந்த ஒரு படத்துக்கும் இதே தான் நடக்க போகுது. நீங்கள் அந்த ஒரு படத்தையும் பாருங்கள், அந்த ஒரு படத்துக்கு வரப்போகிற ரிவ்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் சார் எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்தா அவர் ஒரு படத்தை ஓட வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா அவர் நல்ல படத்தெல்லாம் கொடுக்குறாரு தான், நான் எதுவும் சொல்லவே இல்லை. பட் அவருடைய ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்படின்னா அந்த ஒரு படம் நல்லா இல்லை தான். பட் இந்த மாதிரி பணம் கொடுத்தா அந்த ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சு அந்த ஒரு படத்தை ஓட வச்சு மக்களை ஏமாற்றி அப்படி என்ன பண்ண போகிறாங்க தான் எனக்கு புரியவே இல்லை. இப்போ ரீசெண்டாக இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சார் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, 30 பேர் 300 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வேணும்னே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு. அது வேறு யாரும் பண்ணலை, தனுஷாருடைய பிஆர் டீம் தான் மற்ற ஆக்டருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம எஸ்கேனோடைய மதராசி படம் வெளிவந்திருக்கும். இந்த ஒரு படத்துக்கு ஃபேக் ஐடிஸ்லேருந்து ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியான ரிவ்யூஸ் அப்படின்ட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் மத்தியில் இந்த ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட சோசியல் மீடியாவில் வேணும்னே இந்த ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷாருடைய பிஆர் டீம் வச்சு ஏகப்பட்ட வேலைகள் அப்படின்னு பார்த்தாங்க. சூர்யா ஃபேன்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஒரு 4-5 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது அவ்வளோ பெரிய இது கிடையாது. பட் தனுஷாருடைய பிஆர் டீம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஃபேக் ஐடிஸ்லாம் என்னென்ன அப்படி மாதிரி இப்போ நான் இந்த ஒரு வீடியோலேயே போடுறேன், எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தனுஷார் வந்து வேணும்னே நிறைய ஃபேக் ஐடிஸ், அதாவது பிஆர் டீமை வச்சு ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி நெகட்டிவிட்டி அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் உண்மையாக இருந்து உங்களுடைய படத்தை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மக்கள் உங்களை பாராட்ட தான் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேலாவது மக்களுக்கு உண்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.